மக்களே, ஃபர்ஸ்ட் வந்து சலூட், பெரியதொரு சலூட், கைதட்டல்கள் விஜய் டிவிக்கு வந்து ஒட்டுமொத்த நல்ல மக்கள் சார்பாக பிக் சலூட். சரிங்களா? சோ என்ன அப்படின்னா, விஜய் டிவி வந்து ஒரு நபர் சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய்யை, ஒரு கேவலமான ஒரு நாடகத்தை, அந்த ஒரு கேவலமான ஒரு நாடகம் போட்டு பிரியங்கா அவர்கள் மீது இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி அவங்க பண்ண ஒரு பெரிய கேவலமான பொய்களுக்கு விஜய் டிவி வந்து குக்கு வித் கோமாளி சீசன் 5 ப்ரோமோ மூலம் பல மக்களுக்கு உண்மையா சொல்லியிருக்கு. அந்த நபருக்கு பதிலடி கொடுத்திருக்கு. அதை பற்றி நாங்கள் வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோல. அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் போர்ட்ஸ், அந்த குறிப்பிட்ட நபர் பிரியங்கா மேம் மீது பொய்ய சொன்ன நபரோட பிஆர் டீமோட கமெண்ட்டை வந்து பார்க்க முடியுது. அதுல சில அறிவில்லாத சில நபர்கள், சரிங்களா, அறிவில்லாத நபர்களா இல்ல கடவுள் பிறக்கும் போதே அறிவில்லாம மூளைக்கு பதிலாக களிமண்ணை வச்சுட்டாரான்னு தெரியல, அப்படிப்பட்ட நபர்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து சில கேள்விகள். சரியா? அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழ் நம்ம சொன்ன மாதிரியே ப்ரோமோ வந்திருக்கு, டேட் வந்திருக்கு, அதை பற்றி கருத்துக்கள் ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. இந்த ப்ரோமோ வந்த உடனே எனக்கு வந்தது தெரியாது. பல சகோதரிகள், தங்கச்சிமார், அக்காமார், அண்ணாமார், அம்மா கனடால இருந்து, இன்னொரு அம்மா சீசன் 6ல இருந்து நம்ம சேனல் பாக்குறவங்க, தம்பி இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரியா? இப்ப எனக்கு கூட போன வீக் ஃபுல்லா அவ்வளவு கவலையா இருந்துச்சு. நான் வந்து பிரியங்கா மேமோட பேசினதில்ல, பழகினதில்லை, ஒர்க் பண்ணதில்லை. பட் எனக்கு வந்து அவங்கள தெரியும் இத்தனை வருஷம். இப்ப நான் வந்து பிக் பாஸ்ல ஒரு 100 நாள்ல நான் ஃபர்ஸ்ட் டே ஒருத்தருடைய பேர் சொல்றேன், இவர் தான் வின் பண்ணுவாருன்னு அது மாதிரி நடக்கும். அப்ப என்னால ஒரு பர்சனை வந்து பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ண முடியுமா? பிரியங்கா மேம் அவர்களை எவ்வளவு வருஷம் பார்த்து கொண்டிருக்கோம், அவங்கள்ட்ட எவ்வளவு படித்திருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த நபர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்ய வந்து ஒரு நபர் குற்றம் சுமத்துறாங்க. அந்த குற்றம் சுமத்துற நபர் தான் இதற்கு முதல் பல கேவலமான விடயங்கள் பண்ணியிருக்காங்க. பெற்றவங்களுக்கு உண்மையா இல்ல, வளர்த்து விட்ட டிவி சேனல்ஸுக்கு உண்மையா இல்ல, தொழிலுக்கு உண்மையா இல்ல, கூட இருந்த கலைஞர்களுக்கு உண்மையா இல்ல, சுத்தி இருக்கிற வீட்டு நபர்களுக்கு உண்மையா இல்ல. அப்படிப்பட்ட நபர் பிரியங்கா மேம பத்தி சொல்றாங்க, அத ஒரு கூட்டம் நம்புது. சோ அப்படி இருக்கக்குள்ள பல பேருக்கு வந்து நிம்மதியே இல்லாம எத்தனையோ பேர் அழுதாங்க. அது இந்த குற்றம் சுமத்துற நபர் அவங்க அந்த பிஆர் டீமை வச்சு பண்ணது எல்லாத்தையும் விட சில சில மனித உருவத்தில் இருக்கிற மிருகங்கள் ஒரு பக்க கதையை மட்டும் கேட்டுட்டு என்னென்ன தெரியாம, நாக்குல நரம்பு இல்லாம உண்மையிலேயே நல்ல வயிற்றுல தான் பிறந்ததுலான்னு தெரியல. அப்படிப்பட்ட கூட்டம் பிரியங்கா மேம் அவர்களை பத்தி, அவங்களுடைய இத்தனை வருட அச்சீவ்மெண்ட்டை பத்தி எப்படி அவங்களால பேச முடியும் அப்படின்னு அளவுக்கு அதுகள் பேசின வார்த்தைகள், கமெண்ட் பண்ணது, 5000-10,000 ரூபாய்க்கு யூடியூப்ல வந்து இன்டர்வியூ கொடுத்தது, அந்த பொண்ணை பத்தி தெரியாமையே நாக்குல நரம்பு இல்லாம பேசின பாவிகள். அப்ப அதெல்லாம் பாக்கிக்குள்ள எங்கேயோ இருக்கிற எங்களுக்கே அவ்வளவு தூரம் ஒரு கவலையா இருந்ததுன்னா, பிரியங்கா மேம் அவர்களை தெரிந்தவர்களுக்கு, அவங்களுடைய நண்பர்களுக்கு, அவங்கள பெற்றவங்களுக்கு, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எப்படிடா இருந்திருக்கும்? சோ அப்ப இதெல்லாம் மனிதர்களா இருந்தா திங்க் பண்ணுவாங்க. ஆனா பிரியங்கா மேம் அவர்களை பற்றி தவறா கமெண்ட் பண்ண எல்லாமே மிருகங்கள், கேவலமான முறையில தான் இந்த உலகுக்கு வந்ததுகள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஓகே. அப்படி இருக்கக்குள்ள இந்த நபர் பிரியங்கா மேம் அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் சொன்னது முற்றிலும் பொய். இந்த நபருக்கு பிரியங்கா மேம் அவர்கள் மீது வன்மம், அவங்களுடைய வளர்ச்சியில பொறாமை, கல்லுகிட உயரத்துக்கு இந்த காக்காவால போக முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம். அதே நேரத்தில் இந்த நபருக்கு காசு வேணும், பப்ளிசிட்டி வேணும், உழைப்பு திறமையா இருந்தா பிரியங்கா அவர்களை போல வந்திருக்கலாம். இங்க ஒன்றுமே இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஓகே, டிவியை பத்தியோ இந்த ஷோவை பத்தியோ உச்சத்தில் இருக்கின்ற டைட்டில் வின் பண்ண குக் வித் கோமாளியோட சீசன் 5 வின்னர் டைட்டில் வின் பண்ண பிரியங்கா மேம் இது இப்படி ஒரு குற்றச்சாட்டை போட்டா, அதுவும் பிஆர் டீமை வச்சு போட்டா எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்ல அப்படின்றதுக்காக இந்த நபரும் இந்த நபர் கூட இருக்கிறவரும் சேர்ந்து பண்ணபடியும் இப்ப 8 மில்லியனோ 7 மில்லியன் வியூ. சோ அதுக்கு 3 மில்லியன் காசு. சரியா? அப்ப இந்த நபருக்கு காசு வேணும், பப்ளிசிட்டி வேணும். இதற்கு முதல் மீரா மிதுன் அப்படின்னு ஒருத்தங்க தமிழச்சி அப்படின்ற ஆயுதத்தை எடுத்து அந்த அம்மா பண்ணிச்சு. அப்பையும் இப்படி சில கூட்டங்கள் அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதே மாதிரி தான் மீரா மிதுன் 2.0% தான் இவங்க. சரியா? அப்படி இருக்கக்குள்ள ஒரு இல்லாத ஒரு பழிய விஜய் டிவி மேல, அந்த ஷோ மேல, பிரியங்கா மேம் மேல போட்டா டிவி என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கும்?
சோ இந்த நபர் பண்ண கேவலமான செயலுக்கு டிவி தான் இந்த நபரை வெளியில அனுப்பிச்சு. ஆனா இந்த நபர் வெளியில வந்து வீடியோல என்ன சொல்லிச்சு, தன்மானம் கருதி நான் வெளியில வந்துட்டேன். அதுவே மிகப்பெரிய பொய். ரெண்டாவது, இந்த நபருக்கு போற இடத்துல எல்லாம் பொறாமப்படுறதும் இப்படியான கேவலமான விடயங்களை பண்றதுனா வழக்கம். முதல் ஒரு டிவி சேனல்ல வேலை செய்தாங்க, அங்கேயும் இப்படி வன்மத்துல கலைஞ்சி விட்டாங்க. இப்ப இந்த விஜய் டிவில கூட விஜய் டிவி பாவம் பார்த்து வச்சிருந்திருக்கு. சீசன் 4 கூட சுனிதா அவர்கள்ட்ட இப்படி ஒரு சண்டை வந்து விஜய் டிவி சமாதானப்படுத்தி, அங்க இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சமாதானப்படுத்தி இந்த அம்மாவை வச்சிருந்திருக்கு பாவம் பார்த்து. சீசன் 5ல இந்த அம்மாவை கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்குள்ள இவங்க கோமாளியை தான் அவங்கள புக் பண்ணாங்க. ஆனா இந்த மாதம் வந்து கெஞ்சி கூத்தாடி என்ன வந்து ஆங்கரா போடுங்கன்னு சொல்லி வந்துச்சு. அப்போ டிவியும் சரி, மேனேஜ்மெண்ட் ஹவுஸும் சரி, அம்மா போன வாட்டியை நீ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்க, இந்த வாட்டியை தான் நான் பண்ணாம பார்த்துக்கணும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து இவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரியங்கா அவர்கள் வின்னர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கேவலமான விடயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க டிவியை பற்றி குறை சொல்றாங்க, பிரியங்கா மேம் பத்தி குறை சொல்றாங்க, அந்த ஷோவை பத்தி குறை சொல்றாங்க. அப்ப எல்லாரும் வாய மூடிக்கொண்டிருக்கணுமாடா? நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு குக்கு வித் கோமாளியோட ப்ரோமோ, அதில் முதலாவது ப்ரோமோ, ரெண்டாவது ப்ரோமோ, இப்ப சாட்டர்டே எபிசோடுக்கான ப்ரோமோல இந்த அம்மா பண்ண பித்தலாட்டத்தை வேற லெவல்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த அம்மா நீக்கப்பட்டிருக்காங்க அப்படி என்பதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது யார் பார்த்தாலும் அந்த எல்லாருக்கும் புரியும், இந்த நபர் நீக்கப்பட்டிருக்காங்க. அது எதுக்கு? இந்த நபர் டிவியை பற்றி தப்பா சொல்லி தான் தன்மானம் கருதி வெளியில வந்துட்டேன்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. அப்போ அவங்க கரெக்டா பண்றாங்க. இந்த விடயத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத சிலதுகள் கமெண்ட்ல வந்து நீங்கள் ஏன் இப்படி பண்ணீர்கள், உங்க கூட வேலை செய்தவருக்கு இப்படி பண்ணலாமா, எப்படின்ற மாதிரி உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது கமெண்ட் பண்றதுகளுக்கு. சரியா? சோ விஜய் டிவிக்கு ஹேட்ஸ் ஆஃப். இப்ப நிம்மதியா இருந்துச்சு எனக்கு பார்க்கக்குள்ள. பிரியங்கா மேம் எல்லாம் ரீப்ளை பண்ண மாட்டாங்க, அவங்க கழுகு. அவங்க இதுக்கு இந்த காத்துக்கெல்லாம் அவங்க திரும்பி பதிலே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் தொடரும். சரியா? பட் நானும் பயந்துட்டேன், விஜய் டிவி கூட பேசாம இருந்துருவாங்களோ, பதிலடி ஒன்னாவது கொடுக்காம இருந்துருவாங்களோன்னு பயந்தேன். தரமா செஞ்சு விட்டாங்க. குக்கு வித் கோமாளி இந்த ஃபினாலே எபிசோட், சாட்டர்டே எபிசோடோட முதலாவது ப்ரோமோ, ரெண்டாவது ப்ரோமோ போட்டிருக்காங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து இன்னொன்னு, பிரியங்கா மேம் அவர்களுக்கு வந்து குக்கு வித் கோமாளி முடிஞ்சோடனே வேற சில அவங்க அந்த ஸ்பீச் அதுவே வந்து பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதான். இப்போ அவங்க அயர்லாண்டில் இருக்காங்க, அவங்க ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள் இருக்கு அப்படின்றதான். அது வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? ஃபைனலி த ட்ரூத் இஸ் ஒன், உண்மை வென்றது. நான் வந்து இது வந்து அதை பார்த்தோட சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப இது வந்து அப்படியே என்னோட ஆவேசத்தை, என்னோட உணர்வுகளை குறைச்சி போட்டு நான் பேசுறேன். என்னோட வீடியோ பார்ப்பவர்களுக்கு தெரியும் வழக்கமா. ஓகே, அடுத்தது வந்து பிக் பாஸ் 8 தமிழ். பிக் பாஸ் 8 தமிழோட ஃபினாலே ப்ரோமோ இன்னைக்கு புதன்கிழமை தான் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் செவ்வாய்க்கிழமையை போட்டுட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 6 மணிக்கு ஷோ ஆரம்பிக்க இருக்குது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 9 நாள் தான் இருக்கு. வெறித்தனமா வெயிட்டிங். கண்டிப்பா இந்த வாட்டி ஷோ வேற லெவலில் இருக்கும் அப்படி என்பது கிடைக்கப்படுகிற தகவல். ஸோ ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. மக்களே, ஒரு பெரிய ஒரு டிவி, 5 வருஷம் இந்த நபரை வளர்த்து விட்ட ஒரு டிவி, அப்போ ஒரு பெரிய நெட்வொர்க்கை பற்றியே இப்படி போய் சொல்ற நபர்களை எல்லாம் நினைக்கக்குள்ள, அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் அப்பாவிகளுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. இவ்வளவு பணபலம் படைத்த விஜய் டிவிக்கு எதிராகவே இவங்க இப்படி போலியான ஒரு நாடகத்தை பணத்துக்காக பண்ற நபர், அப்ப இப்படி பணபலமோ அரசியல் பலமோ செலிபிரிட்டி பலமோ இல்லாத நபர்களுக்கு, அதுவும் கேமராக்கள் இல்லாத இடங்கள்ல எவ்வளவு கொடுமைகளோ எவ்வளவு பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணபடியா தான் இதெல்லாம் தைரியமா பண்ண தோணுது. அவங்களோட அந்த நபரோட வரலாற்றை திரும்பி பாருங்க, எக்கச்சக்கம். பெத்தவங்கள மதிக்கல, பெத்தவங்க முதுகுல குத்தியாச்சு, செய்யற வேலை செஞ்ச இடத்துல உண்மையா இல்ல, செய்யற தொழிலுக்கு உண்மையா இல்ல, கூட பழகிறவங்களுக்கு உண்மையா இல்ல. வாவ், இப்படியும் இருக்காங்கல்ல. சோ ஓகே மக்களே, நன்றி.